Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் ஸ்லைசிங். இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चनாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏனா 1 மார்க் क्वेश्चनையும் கேட்கலாம், 5 மார்க் क्वेश्चन, 3 மார்க் क्वेश्चन சொல்லி எல்லா பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चंसலயும் ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து இன்க்ளூட் ஆகும். சோ இதுல நீங்க பண்ற காமனான மிஸ்டேக்க பத்தி தான் நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். அதான காமனான மிஸ்டேக்க நீங்க ஓவர்கம் பண்ணிட்டீங்க அப்படினா அவுட்புட் ப்ரெடிக்ஷன் क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? சோ இதுல நான் 3 டேட்டா டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள். இதுல மூணுலயுமே ஸ்லைசிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், அதுல நீங்க பண்ற காமனான மிஸ்டேக் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்ப கிளியராவே இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஒரு ஸ்ட்ரிங் நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேனா, ஸ்ட்ரிங்கோட நேம் என்னது? டேட்டா சயின்ஸ். ஸோ நான் கொடுத்துருக்க வேரியபிள் நேமு எஸ். ஓகேவா? ஓகே ஃபைன். அப்போது இங்கே நாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸிங் போடுவோம். பாசிட்டிவ் இண்டெக்ஸும் போடுவோம், நெகட்டிவ் இண்டெக்ஸும் போடுவோம். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும், ஸ்டார்ட் ஃப்ரம் 0. சரியா? அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்க்ளூடிங் ஸ்பேஸோட இண்டெக்ஸிங் வந்து ப்ராசஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ நான் இங்கே இண்டெக்ஸிங் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த கொஷின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி எழுதி மேலே இண்டெக்ஸிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -1 நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்க்ளூடிங் ஸ்பேஸுக்கும் நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்குக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கணும், நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்செப்டை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறது எப்படின்றத காட்டலாம். நான் வீடியோவில் டாப்லேயும் இந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ வேரியபிள் நேம் எஸ் இஸ் ஈக்குவல் டு டேட்டா சயின்ஸு. ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எப்போவுமே கன்சிடரேஷனில் இருக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தர போகிற கான்செப்ட் ஸ்லைசிங் அப்படின்னாலே வந்து வேரியபிள் நேமுக்கு பக்கத்தில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். சரியா? ஈக்குவல் டு போடுவாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இந்த காமனான மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸ்லைசிங் அப்படின்னாலே வேரியபிள் நேமு நியர்பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூவாக இருக்கணும், ஸ்டாப் பண்ணுற வேல்யூஸாக இருக்கணும், ஸ்டெப் வேல்யூஸ் இருக்கணும். சரியா? இப்போது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. இந்த ஸ்டாப்பை நம்ம இன்னொரு நேம் கூட சொல்லலாம், எண்டுன்னு கூட சொல்லலாம். சில கொஷின்ஸில் ஸ்டாப்பு எண்டுன்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன் பி 0, இந்த இடத்துல வந்து 0 வரவே கூடாது. ஸ்டெப் வேல்யூ எப்போவுமே 0வாக இருக்கவே கூடாது. ஸ்டெப் வேல்யூ இல்லாமல் கூட இருக்கலாம், பட் ஸ்டெப் வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. இது செகண்ட் பாயிண்ட். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? இப்போ ஸ்லைசிங் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் கொடுக்குறது ஸ்டாப் வேல்யூ, தேர்டு கொடுக்குறது ஸ்டெப் வேல்யூ. இது எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுற செப்பரேட்டர் வந்து கோலன். ஓகேவா? ஃபைன். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம இதில் கொடுக்க முடியும். ஓகே? அப்போ நான் ஸ்டார்ட் வேல்யூ இங்கே கொடுக்க போகிறேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எண்ட் பண்ணுறது 5 வரைக்கும். எப்போவுமே ஸ்டாப் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூவோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் நம்மளுக்கு எண்ட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இண்டெக்ஸிங்கில் இது 0, 1, 2, 3ன்னு. நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வேண்ட பொசிஷன் 1. ஸோ 1, 2, 3, 4 இன்க்ளூடிங் ஸ்பேஸோடு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணுறனால நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு கொஷின் இப்படி கேட்கும் போது நம்ம வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே எழுதணும். நீங்கள் அந்த சிங்கிள் கோட்ஸை மிஸ் பண்ணுறீங்க, என்க்ளோஸ்டு கோட்ஸை மிஸ் பண்ணுறீங்க. இது நீங்கள் பண்ணுற இன்னொரு காமனான மிஸ்டேக் தான். சரியா? சப்போஸ் இதே கொஸ்டினை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வித்தின் கோட்ஸுக்குள்ளே டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கொஷினில் பிரிண்ட்டுக்குள்ளே கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் போட வேண்டியதில்லை. இதுவே சிம்பிளாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோட்ஸ் வந்து போட்டுருக்கணும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக், நான்
ஸ்டார்ட்டை மென்ஷன் பண்ணலை, ஸ்டாப்பும் மென்ஷன் பண்ணலை. யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோலேருந்து எடுத்துக்கணும். ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ கர்சர் இருக்கிற பொசிஷன் 0th பொசிஷன். ஸோ 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எண்டையும் மென்ஷன் பண்ணலை, நம்ம ஸ்டாப்பையும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரிங்கையுமே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபைன். நம்மளுக்கு என்டையர் ஸ்ட்ரிங்குமே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் ஸ்டார்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணல, நான் ஸ்டாப் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டாப் பண்ண வேல்யூஸோடு நிற்கும். ஓகேவா? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஸ்டாப் வேல்யூவோட முடியும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூவோட நின்றோம். 6 கொடுத்தா 5, 4 கொடுத்தா 3, 8 கொடுத்தா 7 ப்ரீவியஸ் வேல்யூவோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போது நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டேன், 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன், எண்டிங் வேல்யூ கொடுக்கல. அப்போது ஸ்டார்ட் பண்ணுறது 3லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், எண்ட் பண்ணும்போது என்டையர் ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நான் ஸ்டார்டிங் வேல்யூவும் கொடுக்கல, எண்டிங் வேல்யூவும் கொடுக்கல, பட் ஸ்டெப் வேல்யூ மட்டும் மைனஸில் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட கான்செப்ட் பேர் ரிவர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டையர் ஸ்ட்ரிங்குமே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் வேல்யூ மட்டும் -1 மென்ஷன் பண்ணால் போதும், எனக்கு என்டையர் ஸ்ட்ரிங்குமே ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது எப்படி அப்படின்னா வேர்ட் பை வேர்டாக ரிவர்ஸ் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் டேட்டா அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போது டி இப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ECNEICS. ஸோ இந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னா என்டையராக ராங் தான். ஓகேவா? இந்த மாதிரி எழுதவே கூடாது. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். கர்சர் எப்போவுமே பேக் சைடில் இருக்குது. சரியா? இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்டையர் வேர்டுமே ரிவர்ஸ்லேருந்து தான் எழுதணும். ஸோ அப்போ என்ன வரும்? ECNEIC கேபிட்டல் எஸ்ஸு. சரியா? அப்பர் கேஸ் லோயர் கேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ATAD. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அவுட்புட்டை எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் ரிவர்ஸோட மீனிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டுமே இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஃபைன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் -1 ரிவர்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணாலும் ரிவர்ஸ் கான்செப்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க எழுதுகிற மெத்தடில் தப்பு பண்ணுறாங்க. ஃபைன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 எண்டிங் 9 கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ 2 கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2ன்றப்போ நமக்கு 0, 1, 2 இங்கே வந்துடும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நமக்கு ஸ்டெப் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கனால 2 ஸ்டெப்பாக வந்து ஜம்ப் பண்ணணும். நீங்கள் இங்கே ஜம்ப் பண்ணும்போது ஜம்பை தான் கவுண்ட் பண்ணணுமே தவிர எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணிடக்கூடாது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எஸ் ஸ்டூடெண்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் 2வா? ஓகேவா? அப்போ இது 0ன்னு தெரியும், இது 1ன்னு தெரியும். 2ன்றப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 9ஓட எண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஓட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 2 ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணணும். ஸோ ஃப்ரம் 2லேருந்து ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். 1, 2 இன்க்ளூடிங் ஸ்பேஸு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜம்பை தான் கவுண்ட் பண்ணணும். 1, 2ன்னு சொல்லி ஜம்பை வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு T வரும், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வரும். ரைட்? இது 1. ரைட்? ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஜம்ப் பண்ணி இங்கே வரும். ஸோ 2 ஜம்ப் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ அப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோம். 2ன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இங்கே ஸ்பேஸ்க்கு அடுத்து ஸ்பேஸும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது. கேபிட்டல் ஸ்மால் c. ரைட்? மறுபடியும் ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். 1, 2. சரியா? இது ஒரு எலமெண்ட்டு, இது வந்து செகண்ட் எலமெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஜம்ப்பு, செகண்ட் ஜம்ப்பு. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸ்மால் e. ஃபைன். நெக்ஸ்ட்டு ஈலேருந்து ஜம்ப் பண்ணணும். சரியா? இதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 9 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டெப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரீவியஸ் வேல்யூவோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இது மட்டும் தான். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு இது மட்டும்தான். சரியா? இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக்கை நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன். ஜம்பை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணுமே தவிர 1, 2, 3ன்னு சொல்லி உள்ளே இருக்க எலமெண்ட்டை நீங்கள் கவுண்ட் பண்ணிடாதீங்க. அது மிஸ்டேக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்திருக்கா? சரியா? இந்த மாதிரி தான் ஸ்டெப்பை வந்து நீங்கள் இவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜம்பை கவுண்ட் பண்ணிவிட்டு 1, 2னே போட்டுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும். ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபைன்.
ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஸ்லைசிங் பண்ணும்போது கர்சர் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க கொஷினை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் -5லேருந்து -1 வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த கர்சர் வந்து -5லேருந்து -1 வரைக்கும் ரீட் பண்ணணுமா? ஸோ இதை தான் ரீட் பண்ணும். சரியா? இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டெப் வேல்யூ எப்போவுமே ப்ரீவியஸ் வேல்யூவோட ஸ்டாப் ஆயிடும். அப்போ -1ஓட ப்ரீவியஸ் வேல்யூ -2. அப்போ இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இப்போ -5லேருந்து -1ன்றது கர்சர் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ. IENC மட்டும்தான் வரும். ஓகேவா? இதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போது இதே கொஷினை நான் ரிவர்ஸில் மாற்றுறேன். ரைட். -1 to -5 வரைக்கும் மூவ் ஆகணும். இதோட டைரெக்ஷன் என்ன? பேக்வர்ட் டைரெக்ஷன். கர்சர் எப்போவுமே யூஸ்வலாக பேக்வர்ட் டைரெக்ஷனில் ரீட் பண்ணி போகாது. அது பேக்வர்டில் போ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ரீட் பண்ணி போகும். ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக்கில் ஒன் ஆஃப் த மிஸ்டேக் தான். ஸோ இது பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணி போன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கு நம்மளுக்கு கொடுக்காம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எம்டி ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் வேல்யூவை நம்ம -1ன்னு கொடுத்தணும். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்டெப் வேல்யூ -1ன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கர்சர் வந்து பேக்வர்ட் டைரெக்ஷனாக மூவ் பண்ண சொல்லும். இப்போ -1லேருந்து -5க்கு பேக்வர்ட் டைரெக்ஷனில் நமக்கு ரீட் பண்ணி போகும்போது கிடைக்கிற ஆன்சர் இது தான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃப்ரம் -1லேருந்து -5 நமக்கு நல்லாவே தெரியும். -5னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூவோட ஸ்டாப் ஆயிருமா? ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், ECNE தான் பிரிண்ட் ஆகிருக்குமே தவிர ENCEன்னு சொல்லி பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ECNE தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ ரிவர்ஸில் ரீட் பண்ணும்போது கர்சர் ரிவர்ஸ்லேருந்து தான் பிரிண்ட் ஆகும். இதையும் நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக். எப்போவுமே நீங்கள் அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, ஸ்டாப் வேல்யூஸும் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் பண்ணுறதுல இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரிவர்ஸில் எழுத மறந்துடுவீங்க. எவ்வளோ கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாலும் இந்த குட்டி குட்டி கிளாரிட்டிஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மார்க் லூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபைன். இப்போ ஸ்டாப் வேல்யூ 0ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற எரரை நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூ எரர். ஸ்டாப் வேல்யூ இட் ஒன்ட் பி 0, ஸ்டெப் வேல்யூஸ் ஒன்ட் பி 0. ரைட். ஸோ ஸ்டெப் வேல்யூ இது ஒன்ட் பி 0 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் வேல்யூ இல்லாமல் கூட இருக்கலாம், பட் ஸ்டெப் வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஸ்டாப் வேல்யூ 0 கொடுக்குறோம். ரெண்டுமே சேம் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1லே எண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? எம்டி ஸ்ட்ரிங். ஏன்னா கர்சர் எதையுமே ரீட் பண்ணலை. ரைட். ஸோ கர்சர் இந்த பொசிஷனில் இருக்குது, 1ல் ஸ்டார்ட் பண்ணுது, 1லே எண்ட் பண்ணும்போது கர்சர் எதையுமே ரீட் பண்ணல, கர்சர் இந்த சேம் பொசிஷன் தான். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு எம்டி லிஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 100 வரைக்கும் போகணும். என்னோடய ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளுக்கு அப் டு சம் வேல்யூஸ் தான் இருக்குது. 16 வரைக்கும் 15 வரைக்கும் தான் எனக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் 100 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லும் அப்படின்னா, மோர் தென் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் கொடுத்துட்டு மோர் தென் வேல்யூஸ் எண்டு வரைக்கும் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அதோட லென்த் இருக்கோ அந்த என்டையர் லென்த்தை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு நினச்சி திங்க் பண்ணிடுறாங்க. நோ, இது நம்ம ஸ்லைசிங் அப்படின்றனால அவுட் ஆஃப் ரேஞ்ச் வராது. இது இண்டெக்ஸிங் கான்செப்டில் மட்டும்தான் த வேல்யூஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் எரர் சொல்லும். ஏன்னா 100th பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை கொடுன்னு கேட்கும்போது எனக்கு 100th பொசிஷனில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு இண்டெக்ஸ் எரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே 1லேருந்து 100 வரைக்கும்ன்றப்போ 1லேருந்து எனக்கு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸை மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பண்ணுற மிஸ்டேக்கில் 1. இது இண்டெக்ஸிங் கான்செப்ட், இது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கான்செப்ட். சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது 100ன்றப்போ அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு திங்க் பண்ணுறீங்க. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே கொஷினில் இப்போ நான் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட். ஸோ நான் எண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா இப்போயும் நம்மளுக்கு எம்டி தான் கிடைக்கும். ஏன்னா கர்சர் இந்த பொசிஷன் ஆஃப் 100th பொசிஷன், அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேரக்டர்ஸும் இல்லை அப்படின்றப்போ எம்டியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. இன்னொரு கொஷின்ஸும் கொடுக்குறேன். ரைட். ஸ்டார்டிங்கை மென்ஷன் பண்ணல, ஸ்டாப்பை மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டெப் வேல்யூ 100ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த கான்செப்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மென்ஷன் பண்ணலையா, அப்போ என்டையர் ஸ்ட்ரிங்கையுமே எடுத்துக்கிறோமா, அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூஸை நமக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 100th பொசிஷனுக்கு ஜம்ப் பண்ணணும். கரெக்டு தானே?
அப்போது சி என்னோடய கர்சர் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் 100க்கு ஜம்ப் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கணும் வேல்யூஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து 100. நம்மளுக்கு நல்லாதே தெரியும் ஃபஸ்ட்டு பொசிஷனை அப்போ ரீட் பண்ணிடும். அங்கேருந்து 100 ஜம்ப் பண்ணி அந்த கேரக்டரை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுமா, அப்போது நம்மளுக்கு இந்த கேரக்டரை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போது நமக்கு 100th பொசிஷன் இல்லை அப்படின்றப்போ இந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட்டையாவது ரீட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நம்மளோட அவுட்புட் என்னவாக இருக்கும், டி மட்டும் வரும். ஸோ இதோட ரிசல்ட்டு கேபிட்டல் டி வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வரும். இதுவுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 அப்படின்றப்போ எரர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. இதுவுமே நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக்கில் ஒன் ஆஃப் த மிஸ்டேக் தான். ஓகேவா, ஃபைன். ஃப்ரம் -1லேருந்து -100க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேக்வர்ட் ஜம்ப் தான். -1லேருந்து என்டையர் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் -100க்கு ஜம்ப் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வரும், ஈஸியாகவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் எலமெண்ட்டில் இருந்து கர்சர் லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து -100க்கு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஜம்ப் பண்ண போகுது. அப்போ -100ன்ற பொசிஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இங்கேருந்து -100க்கு ஜம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக -1 ரீட் பண்ணியிருக்குமா, அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், இ மட்டும்தான் வரும். ஓகேவா, இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மாதிரி தான் லிஸ்ட்டு ஸ்லைசிங், டியூப்பிள் ஸ்லைசிங் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டன் டைப்பு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடைக்கும். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. டியூப்பிளாக நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் எல்லாமே டியூப்பிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா, மற்றபடி எல்லாமே ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு இதில் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். சப்போஸ் எல்லா ஃபுன் கொடுத்துட்டு நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடைக்கும். இதுவே டி ஆஃப்னு சொன்னால் நம்மளுக்கு டியூப்பிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதுதான் டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் ஸ்லைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லா கான்செப்ட்டுமே சேம் தான். நான் சொன்ன எல்லா காமன் மிஸ்டேக்ஸுமே இங்கே இதே தான். பட் டேட்டா டைப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கிவன் டேட்டா டைப் லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அவுட்புட் எழுதுங்க. கிவன் டேட்டா டைப் டியூப்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேரந்தஸ்குள்ளே எழுதுங்க. நீங்கள் இன்னொரு காமனான மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், டியூப்பிளாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்லைசிங் கொடுக்கும் போது ஸ்லைசிங் கான்செப்ட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு தான். சரியா, இங்கே இருக்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, ஃபைன். இதே கொஷினை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கனாலும் நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டிஸ்பிளே பண்ணோம். இதுவே லிஸ்ட்டு ஸ்லைசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டிஸ்பிளே ஆகாது. அது மட்டும் சும்மா காமனான ஒரு மிஸ்டேக் தான். நீங்கள் அந்த இடத்துலையும் வித்தின் என்க்ளோஸ்டு கோர்ஸ் கொடுத்துருந்தாலும் எரர் கிடையாது. நீங்கள் கரெக்டாக தான் டேட்டா டைப்பை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த டிஸ்பிளே மெத்தடையும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டு ஸ்லைசிங்க்கும் டியூப்பிள் ஸ்லைசிங்க்கும் நான் கொஷின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது நம்மளுக்குள்ள ஒரு குட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஒரு செஷன் முடிஞ்ச உடனே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த மாதிரி கூட ஒரு ப்ராக்டிஸ் செஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் கொஷின்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை வச்சு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ், ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். எந்த டாபிக் கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.